ஆடி மாதம் அப்படின்னாலே குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைப்போம், அம்மன் கோயிலில் பொங்கல் வைப்போம், கூழ் ஊற்றுவோம், அதே மாதிரி வீட்டில் புடவை வச்சு சாமி கும்பிடுறது இது எல்லாமே ரொம்ப விசேஷமாக பண்ணுவோம், எல்லாருமே பண்ணுவோம். நான் எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு வாரமே பண்ணிடுவேன். ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. எனக்கு இந்த முறை 3வது வாரம் தான் அமைஞ்சது. எப்போவுமே நான் வந்து பொங்கல் வைப்பேங்க. ஆனால் நான் இவ்வளோ பேரை வந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த முறை நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு நிறைய முகங்கள் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. பொங்கலுமே அழகாகவே பொங்கி வந்துச்சு. எனக்கு இருக்கிற இந்த கால் வலி பிரச்சனையில் நான் பொங்கல் வைப்பனா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அது என்னமோ தெரியல, பொங்கல் வச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு சுத்தமாக அந்த கால் வலியே தெரியல. ஆனால் வச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் லைட்டாக அந்த பெயினே அதுக்கப்புறமா தான் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். பொங்கல் எடுத்துட்டு மாவிளக்கெல்லாம் போட்டு கோயிலை சுற்றி வரும்போது தாங்க எனக்கு தெரிஞ்சுது இவ்வளோ நான் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ பொங்கல் வைக்க மட்டும் வரலங்க, 2 விசேஷமும் கூடவே அங்கே நடந்திருக்கு. இதுவே கோயில் சுற்றும் போது தான் எனக்கே தெரியும். ஒரு காது குத்து திருவிழா நடந்திருக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு சீமந்தமும் நடந்திருக்கு. ஸோ எல்லாரோட ஃபங்க்ஷனுமே சிறப்பாக முடிஞ்சுது.